இந்த டேப்லெட்டோட நேம் என்னென்னா ஃபோலிக் ஆசிட் அப்படிங்கிற டேப்லெட் வந்து எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இந்த ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் வந்து யாருக்கு வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்கன்னா, ப்ரெக்னன்சி இருக்கிற லேடிக்கு வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க. ஏன் அவங்களுக்கு வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்கன்னா, நம்மளோட பாடியில் ஃபோலிக் அப்படின்னு ஒரு அமிலம் இல்லாதனால அவங்களுக்கு வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க. இந்த ஃபோலிக் ஆசிட் அப்படிங்கிற டேப்லெட் வந்து 3 மாதம் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க. நம்ம கட்டாயமாக 3 மாதம் எடுத்துக்கணும். ஏன் எடுத்துக்கணும்னா, நம்ம வயிற்றில் இருக்கிற குழந்தையோட மூளை வளர்ச்சிக்கும் நரம்பு தண்டோட வளர்ச்சிக்கும் வந்து நம்ம இந்த டேப்லெட் வந்து எடுத்துக்கணும். நம்ம டேப்லெட் மூலியமாகவா எடுத்துக்கலாமா அப்படின்னு பார்த்தா, டேப்லெட் மூலியமாகவும் எடுத்துக்கலாம். உணவு வகைன்னு பார்த்தோம்னா, பச்சை காய்கறி, அப்படி இல்லைனா ட்ரை ஃப்ரூட்ஸு, பாதாம், இல்லைன்னா இறைச்சி, இந்தமாரி முட்டை, இந்தமாதிரி மூலியமாகவும் நம்ம வந்து சாப்பாடு வகையாகவும் எடுத்துக்கலாம். இந்த ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் சாப்பிடும்போது நம்ம டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் மூலிமா வந்து சாப்பிட்ணும். அப்படி இல்லைனா டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் நம்ம சாப்பிடக்கூடாது. டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷனோட மட்டும்தான் அந்த டேப்லெட் வந்து சாப்பிட்ணும். கட்டாயமாக ப்ரெக்னென்ட்டாக இருக்கிறவங்க எல்லாருமே 3 மாதம் அந்த டேப்லெட் வந்து சாப்பிட்ணும்.